வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்கள் இந்த வீடியோ எடுத்தது பொங்கல் ஒரு 4 நாளைக்கு வந்து தான். பொங்கல் வியாழக்கிழமை, நாங்கள் சனிக்கிழமை வந்து எங்கள் ஊர் எங்கள் பிள்ளைங்களோட பால்வாடியில் வந்து நாங்கள் பொங்கல் வச்சுருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் வந்து ஹிந்திக்காரங்க, கேரளாக்காரங்க, தமிழ்காரங்க அப்படிங்கிற ஒரு வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பொங்கல் வச்சுருந்தோம். அந்த சேரீ கட்டிருக்காங்க அப்படிங்களா, பிங்க் கலர் இந்த யூனிஃபார்ம் சரி, அதுதான் வந்து எங்கள் பால்வாடி மிஸ்ஸு. ரொம்பவே நல்லா ஜாலியான டைப்பு, ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா அடுப்பத்தை வச்சு, அதாவது நாங்கள் வந்துட்டு மொதல் நாளே வந்துட்டு சாணம்லாம் போட்டு வலிச்சு வச்சுருந்தாங்க. வலிச்சா மறுநாள் வந்துட்டு நாங்கள் கோலம் போட்டு, அப்புறம் வந்து கல்லெல்லாம் நல்லா கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வச்சு விபூதியெல்லாம் வச்சு பொங்கல் பானை வச்சுட்டோம். பொங்கல் பானை வைக்கிறது வந்து அரிசி பச்சரிசி ஊற வச்சுருந்தோம். அந்த தண்ணியை தான் வந்துட்டு அதில் ஊற்றிருந்தோம். பானை நல்லா பொங்கி வந்துருச்சு. கிழக்கு முகம் பார்த்து ரொம்பவே மனசு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் அரிசியெல்லாம் போட்டு ஒவ்வொருத்தர் ஸ்டூடெண்ட்ஸோட அம்மா எல்லாருமே வந்து அவங்க கையில் அரிசி போட சொல்லியிருந்தோம். எல்லோரும் வந்து அரிசியெல்லாம் போட்டு சூப்பராக செஞ்சாங்க. அதில் வந்துட்டு வெல்லம், முந்திரி, திராட்சை எல்லாம் போட்டு பொங்கல் வந்துட்டு அவ்வளோ ஒரு இனிப்பாகவே இருந்த ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட் தான் சொல்லணும். இதை எப்போ மறக்கவே முடியாது. கூடயே வந்துட்டு போர்டில் வந்துட்டு இந்த பொங்கல் வாழ்த்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எழுதுறதுக்காக இன்னொரு ஸ்டூடெண்ட் அம்மாவே எழுதியிருந்தாங்க. அதுவுமே பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து சாமிக்கு பொங்கல், கரும்பு, வெத்தலை மக்களெலாம் வச்சு தேங்காய்லாம் உடச்சி ஒவ்வொருத்தரும் வந்து கற்பூரம் காட்டி சாமி கும்பிட்டுருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு தான் சொல்லணும். எங்களுக்கு வந்து இந்த வருஷம் பொங்கல் வந்துட்டு மறக்க முடியாத ஒரு செலிப்ரேஷன் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் எங்களோட பால்வாடியில் நாங்கள் வந்து முத கொண்டாடுற பொங்கல் செலிப்ரேஷன் இதுதான். இது ஒரு ரெக்கார்ட்னே சொல்லலாம். ஒரு மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்ஸ். எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த அக்கா தான் தேங்காய்லாம் உடைச்சிருந்தாங்க. தேங்காய் உடைக்கும் போது சரிபாதியாக உடைன்னு சொல்லுவோம். யாருமே தேங்காய் உடைக்கிறதுக்கு முன்னாடி வரல. இந்த அக்கா நான் உடச்சி தரேன் சொல்லிட்டு உடச்சி நல்லபடியாக உடைச்சாங்க. சரிபாதியாக வந்துச்சு மூடியுமே. ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. கூடயே வந்துட்டு சுண்டல், அப்புறம் சாம்பார், வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், லெமன் சாதம், தக்காளி சாதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான சாப்பாடுமே செஞ்சு வச்சுருந்தாங்க. எல்லாருமே ஒன்றா சேர்ந்து உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். ரொம்ப 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 மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த 2026 நியூ இயர் பிறந்ததுலேருந்து இந்த நாள் நடக்கிறது ஒவ்வொரு விஷயமே வந்து ரொம்ப சந்தோஷமாக மனசுக்கு வந்து நல்ல மன நிறைய கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா நானுமே வந்துட்டு சாமி கும்பிட்டு திருநெல்லாம் வச்சுட்டேன். என் பையனுமே இன்றைக்கி வந்துட்டு வேஷ்டி சட்டையில் தான் வேர் பண்ணியிருந்தான். குட்டி குட்டி பசங்களாம் பாவாடை சட்டை, அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. என் பக்கத்தில் நிற்கிறது குட்டி பொண்ணு ரொம்ப சேட்டைக்காரி. கொஞ்சம் நேரம் கூட ஒரு இடத்துல அமைதியாக உட்காரவே மாட்டா. சேட்டைக்காரில் ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பர் இவ தான். அது அப்புறம் பார்த்திங்கனாக்கா எல்லோரும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாப்பாடு எடுத்துருந்த சாப்பாடு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர பரிமாறி சாப்பாடை மட்டும் பரிமாறாமல் அன்பையும் பரிமாறி அன்றைக்கி பொங்கல் வந்துட்டு ரொம்ப நல்லபடியாக போச்சுன்னு தான் சொல்லணும். நான் வந்து வீடியோ லாஸ்ட்டில் வந்துட்டு இதில் வந்து நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குது எங்களோட பொங்கல் செலிப்ரேஷனுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதில் இன்னொன்று வந்து முக்கியமானு சொல்கிறேன். இதில் இன்னொருத்தர் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் அம்மா நம்மளோட ஃப்ரெண்டு வந்துட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட சேனல் வந்துட்டு ரஞ்சினி லவ் தியாகுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே.